ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷனை தான் இந்த வீடியோவில் நம்ம ஷேர் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் அந்த லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி வீடியோவில் தமிழ்நாடு கிராம பேங்க்கில் இருக்கிற 3 இயர்ஸ்க்கான ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் ஸ்கீம்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த ஸ்கீம்ஸில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து நம்ம இதில் பார்க்கலாம் அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். அதே போல் எவ்வளோ அமௌண்ட்டை நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் எவ்வளோ அமௌண்ட் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்றது A to Z வரைக்கும் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் அந்த லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இன்றைக்கி வீடியோவில் 3 இயர்ஸ்க்கான எஃப்டியை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அப்ராக்சிமேட்டாக நீங்கள் டேஸில் எடுத்தீங்க அப்படின்னா 1095 நாட்கள் வந்து உங்களுக்கான எஃப்டியாக இருக்கும். ஸோ உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது மெச்சூர்ட் அமௌண்ட்டும் ஸோ இந்த 3 இயர்ஸ்க்குள்ளே இருக்கும். ஸோ அதாவது 3 இயர்ஸ்லேயே உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் ஆகிடும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்கீம்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா மினிமம் 1000 ருபீஸ் வந்து இந்த ஸ்கீம்ஸில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அதிகபட்சமாக 2 கோடிக்குள்ளே உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கணும் அப்படின்றது தான் இதுக்கான டார்கெட்டாக இருக்குது. அடுத்தது இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஜென்ரல் சிட்டிசனுக்கு 6.50% இன்ட்ரெஸ்ட்டும், சீனியர் சிட்டிசனுக்கு 7% ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் இந்த ஸ்கீம்ஸில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இந்த 6.50% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ நீங்கள் 3 இயர்ஸ்லேருந்து 5 இயர்ஸ் வரைக்குமான டென்யூர்ஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா சேம் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு தான் இருக்கும். ஸோ அதாவது ஜென்ரல் சிட்டிசனுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கோ ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்லேருந்து சீனியர் சிட்டிசனுக்கு வந்து 0.50% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. அடுத்தது இன்ட்ரெஸ்ட் பே அவுட் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா மந்த்லி, குவார்ட்டர்லி, ஆஃப் இயர்லி, இயர்லி அப்படின்ற குமுலேட்டிவ் இன்ட்ரெஸ்ட்டும், அதாவது மெச்சூர்டு ஆனதுக்கப்புறமும் எடுக்கிற ஆப்ஷன்ஸும் இருக்குது. ஸோ உங்களுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் 3 இயர்ஸ்க்கு அப்புறமும் எடுத்துக்கலாம், அல்லது மந்த்லி உங்களுக்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டையும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ 3 இயர்ஸ்க்கு அப்புறமா உங்களுக்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் அண்ட் பிரின்சிபல் அமௌண்ட்டையும் எடுக்கலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸும் இதில் ஸ்கீம்ஸில் இருக்குது. அடுத்தது ஸோ அப்ராக்சிமேட்டாக நீங்கள் 1 lakh இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ 3 இயர்ஸில் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் மட்டும் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ 1 lakh இன்வெஸ்ட் பண்ணும்போது அந்த 6.50% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது 1,20,700 ரூபாய். ஸோ இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் மட்டும் 20,700 ரூபாய் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக கிடைக்குது. அதுவே சீனியர் சிட்டிசனுக்கு 22,500 சில்லற அமௌண்ட் வந்து உங்களுக்கு, அதாவது 22,500 ரூபாய் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக சீனியர் சிட்டிசனுக்கு வந்து கிடைக்கிது. அடுத்தது ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன டைப் ஆஃப் எஃப்டி அப்படின்னா ஸோ ரெகுலர், அதாவது நார்மல் எஃப்டி தான், அதாவது ஸ்பெஷல் எஃப்டி அப்படின்றத ஸோ ரெகுலரான ஒரு எஃப்டி. ஸோ இந்த ஸ்கீம்ஸில் யார் வேணாலும் ஜாயின் பண்ணலாம். ஸோ இண்டிவிஜுவல்ஸாக இருக்கட்டும், ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக வச்சுருக்கவங்களாம் சரி, மைனர் அக்கௌண்ட்டாக இருக்கவங்க 10 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க இந்த ஸ்கீம்ஸில் வந்து தாராளமாக ஜாயின் பண்ணலாம். ஸோ மோஸ்ட் ஆஃப் ஸ்பெஷல் ஸ்கீமாக நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ப்ரீமெச்சூர் விட்ரால் ஆப்ஷன், அதாவது ப்ரீமெச்சூர் விட்ரால் பண்ணுறதுக்கான பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்காது. ஆனால் ரெகுலர் எஃப்டியில் உங்களுக்கு வந்து அந்த ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கும். அதாவது ப்ரீமெச்சூர் விட்ரால் அப்படின்றது ஒரு 5 lakhsக்குள்ளே அப்படின்னா 0.50% ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும், அடுத்தது ஒரு 5 lakhsக்கு அபோவ் அப்படின்னா ஸோ 1% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மட்டும் உங்களுக்கு லெஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ இந்த ஸ்கீம்ஸை எப்படி ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா ஸோ ஆன்லைன் பேங்கிங் அல்லது ஆன்லைன் பேங்கிங்கும் இருக்குது. ஸோ பிரான்ச்சை விசிட் பண்ணியும் நீங்கள் ஓப்பன் பண்ணலாம். ஸோ பிரான்ச் விசிட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களுக்கு நார்மலாக ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் இந்த பேங்க்கில் உங்களுக்கு வந்து இருக்கணும். இல்லை அப்படின்னா நார்மலாக உங்களுடைய கேவிசி டாக்குமெண்ட்ஸ், அதாவது அட்ரஸ் ப்ரூஃப் அண்ட் ஐடி ப்ரூஃப் கொடுத்து நீங்கள் வந்து இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணிட்டதுக்கப்புறமா பிரான்ச்சை விசிட் அது அன்றைக்கி கூட நீங்கள் உங்களுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம், அல்லது ஆன்லைன் மூலமாகவும் ஓப்பன் பண்ணலாம் அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னா. ஸோ இதுக்கான பெனிஃபிட்ஸ்லாம் என்ன அப்படின்றத ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு சேஃப் அண்ட் செக்யூர்டான இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ பேக் அண்ட் பை கவர்மெண்ட்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஹையஸ்ட் ரிட்டர்ன்ஸ் பர் சீனியர் சிட்டிசனுக்கு வந்து இந்த ஸ்கீம்ஸில் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஸ்கீம்ஸில் வந்து உங்களுக்கு டிடிஎஸ் வந்து அப்ளிகபிள் ஆகும். ஸோ ஓவராலாக ஜென்ரல் சிட்டிசன் 50,000 ரூபாய்க்கு மேலே இன்ட்ரெஸ்ட்டை வந்து கெயின் பண்ணும்போது அவங்களுக்கு 10% சார்ஜஸ் பிடிப்பாங்க. அதே போல் சீனியர் சிட்டிசனுக்கு 1 லட்ச ரூபாய் மேலே இன்ட்ரெஸ்ட் கெயின் பண்ணும். இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் மட்டும் நம்ம சொல்கிறது எல்லா பேங்க்லேயுமே சேர்த்து ஓவராலாக ஸோ எங்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்களோ ஸோ அந்த எல்லா ஓவராலாக இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை நீங்கள் கால்குலேஷன் பண்ணும்போது ஸோ 1 lakhக்கு மேலே போகும்போது தான் இந்த 10% சார்ஜஸ் வந்து உங்களுக்கு வந்து பிடிப்பாங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ இது பிடிக்கக்கூடாது அப்படின்னா ஃபார்ம் 15H அண்ட் ஃபார்ம் 15G இருக்குது. ஸோ அதை வந்து உங்களுடைய ஃபினான்ஷியல் இயரில் அது பேங்க்கில் நீங்கள் ப்ராப்பராக சப்மிட் பண்ணலாம். ஸோ எல்லாருமே சப்மிட் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. ஒரு சில பேருக்கு இதில் எக்ஸம்ஷன்ஸும் இருக்குது. அடுத்தது எவ்வளோ அமௌண்ட்டை நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் எவ்வளோ அமௌண்ட்டு நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்றத ஒரு சின்ன டேப்லெட் காலம் மூலமாக நம்ம பார்க்கலாம். 1 lakh இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ ஜென்ரல் சிட்டிசன் 6.50% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் 20,757 ரூபாய் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் கிடைக்கிது. அதுவே சீனியர் சிட்டிசனுக்கு 22,504 ரூபாய் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வந்து கிடைக்கிது. அடுத்தது 2 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ 41,514 ரூபாய் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டும், சீனியர் சிட்டிசனுக்கு 45,008 ரூபாய் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டும் கிடைக்குது. 3 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா 62,000
271 இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட். சீனியர் சிட்டிசனுக்கு 67,512 இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் கிடைக்கிது. அதுவே அவங்க ஒரு 5 lakhs இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ அவங்களுக்கு 1,03,785 இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் கிடைக்கிது. அதுவே சீனியர் சிட்டிசனுக்கு 1,12,520 இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் கிடைக்கிது. ஸோ இந்த கால்குலேஷன்ஸ் எல்லாமே நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா ஸோ குமுலேட்டிவ் இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் எண்ட் ஆஃப் த டென்யூரில் உங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் கிடைக்குமோ அந்த கால்குலேஷன்ஸ் தான் இதில் நம்ம எடுத்திருக்கோம். அடுத்து ஒரு 7 lakhs இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா 1,45,299 கிடைக்கிது. அதுவே சீனியர் சிட்டிசனுக்கு 1,57,528 அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் கிடைக்கிது. அடுத்தது ஒரு 9 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். 9 லட்ச ரூபாய்க்கு 1,86,813 கிடைக்கிது. ஸோ இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் சார் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண அந்த 9 lakhsம் சேர்த்து எண்ட் ஆஃப் தி டென்யூரில் உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. அல்லது அடுத்த டென்யூருக்கும் நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம். ஆட்டோ ரினியூவல் ஆப்ஷன்ஸும் இந்த ஸ்கீம்ஸில் அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு 5 lakhs வரைக்கும் இன்சூரன்ஸ் கவரேஜும் கொடுக்குறாங்க. சீனியர் சிட்டிசனுக்கு எடுத்தீங்க அப்படின்னா 9 லட்ச ரூபா ப்ளஸ் அவங்களுக்கு வந்து கிடைக்கக்கூடியது 11,02,536 அவங்க எண்ட் ஆஃப் தி டென்யூரில் எடுத்துப்பாங்க. இந்த ஸ்கீம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.